என் தங்க பிள்ளையே, காலையிலிருந்தே இந்த வராகி உன்னோடு பேசத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன். அவசியமாக இந்த பதிவு உன் கண்களில் படும். என் குழந்தையே, இந்த பதிவு உன் கண்களில் படுவதற்கான காரணம், இன்று ஆவணி வெள்ளிக்கிழமை நாளில், திருவோணத்து நாளில், பிரதோஷ நாளில் உன்னோடு ஒரு விஷயத்தை பேசிவிட வேண்டி வருகின்ற நேரம். எக்காரணம் கொண்டும் இதை என் பிள்ளை நீ விட்டுவிட முடியாது. உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ உனக்கான வாய்ப்புகளாக பயன்படுத்தி கொண்டு பேரதிர்ஷ்டத்தை தொட வேண்டிய நேரம் அல்லவா? நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், நம்மை தேடி என்ன விஷயங்கள் வந்திட்டாலும், அவை அத்தனையிலும் நம் வாழ்க்கையை நாம் நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். எதிலுமே நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே இந்த தாயின் அன்பிற்கு கட்டுப்பட்டது. அதை நான் நன்கு அறிவேன். அதனால் நான் சொல்வது போல எந்த ஒரு தவறான எண்ணங்களும் உனக்குள் இல்லாமல் சரியான எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டு நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். அது உனக்கென தெளிவான விஷயங்களை நல்லபடியாக உணர்த்தும் அல்லவா? இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் அல்லவா? என் பிள்ளையே, எப்பொழுதுமே பொறாமை கொண்ட உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா? யாருடைய உள்ளத்தில் பொறாமை எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் எப்பொழுதுமே ஒரு காலமும் சந்தோஷம் என்ற ஒன்று நிறைந்திருக்காது. மகிழ்ச்சியாக இருக்கவே மாட்டார்கள். அவர்களினுடைய உள்ளம் எப்பொழுதும் குறுகுறுத்து கொண்டே இருக்கும். அவர் யாரை பார்த்து பொறாமைப்படுகின்றார்களோ அவர்கள் நிம்மதியாக சுற்றித் திரிவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இவர்களை பற்றிய எந்த அக்கறையும் கிடையாது. ஆனால் இவர்களுக்குத்தான் அவர்கள் கடந்து போகும் பொழுதெல்லாம் நெஞ்சம் இடித்து கொண்டே இருக்கும். நெஞ்சுக்குள் ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அவர் தாண்டி செல்லும் பொழுதெல்லாம் வயிறு எரிந்து கொண்டே இருக்கும். இதனால் யாருக்கு கஷ்டம் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயையும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இவன் நிம்மதி இழந்து கொண்டே இருப்பான். இவனினுடைய தூக்கம் பறிபோய் கொண்டே இருக்கும். இவரினுடைய சந்தோஷம் பறிபோய் கொண்டே இருக்கும். குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதையெல்லாம் குறைத்து விடுவார்கள். அடுத்தவர்களினுடைய குறைகளை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நோய் என்பது எல்லோருக்குள்ளும் இருக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த நோய் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஏதோ ஒன்று அந்த வாழ்க்கையில் அவர்களினுடைய கடின உழைப்பினால் பெற்றிருப்பார்கள். ஆனால் அது இவர்கள் தவறாகவே புரிந்து கொள்வார்கள். என்னதான் நடந்திருந்தாலும் சரி, அதை பற்றி பேசுகிற உரிமையும் அருகதையும் இங்கு எவருக்கும் கிடையாதல்லவா? அதனால் அதிகமாக ஒருவரின் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்டு அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாததை எல்லாம் பேசி அவர்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி விவாதம் நடத்தி தேவையில்லாத உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருப்பதை விட, உன் நிம்மதியை தொலைப்பதை விட நிச்சயமாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும். யாரை பற்றியும் கவலைப்படாமல், யாருடைய எண்ணங்களை பற்றியும் பெரிதாக யோசிக்காமல், உனக்கான வாழ்க்கையில் உனக்கான நிம்மதிகளை மட்டுமே நீ நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை படுகின்ற பாடுகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்குரிய காலங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியாகத்தான் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் போதும். உனக்கென ஒரு நாள் வரும் பொழுது அந்த நாளில் இந்த வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் மீண்டும் பெற்றிடுவாய். நீ இழந்ததையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுத்து விடும். எல்லா நிலைகளிலும் உனக்கு விரும்பியபடியான ஒரு அதிசயத்தை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் உனக்குள் மிக பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்துவிடும் என்று எண்ணி கலங்காதே. இனி என்னவென்றாலும் என் பிள்ளை சந்திக்கின்ற சூழ்நிலைகள் அத்தனையும்
உனக்கு வேண்டியதை நடத்தி தரும் என்பதனை புரிந்து கொள். தீமைகளை செய்கின்றவர்களை எல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எண்ணி கலங்கிக் கொண்டிருக்க கூடாது. தீமைகள் செய்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகி நிற்பார்கள். என் குழந்தையே, வாழ்க்கையில் 6 நெறிமுறைகள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டுவதற்கு முன்பாக அது நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். 2வதாக, பேசுவதற்கு முன்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதனை சரியாக கவனிக்க வேண்டும். அதுபோல நாம் என்ன சொல்ல போகிறோம், இது சரி வருமா என்பதனையும் நாம் கவனிக்க வேண்டும். செலவு செய்வதற்கு முன்பாக சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக, எழுதுவதற்கு முன்பாக யோசித்துவிட்டு எழுத வேண்டும். கைவிடும் முன் முயற்சி செய். அம்மா சொல்வது புரிகிறதா? ஒருவரை கைவிடப் போகிறோம் என்றால் அதற்கான சரியான புரிதலோடு இதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என் குழந்தையே, உண்மையில் நாம் விட்டுவிட்டோமானால் மீண்டும் நமக்கு இது கிடைக்காதல்லவா? மீண்டும் அது நமக்கு சரிப்பட்டு வராதல்லவா? அதனை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதுமே இறப்பதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும். இறப்பு என்பது உறுதியானது என்று தெரிந்த பிறகு வாழும் காலத்தை நாம் வாழாமல் இருந்து கொண்டே இருப்போமானால் நமக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே எதிர்மறையான சிந்தனைகளாகவே மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த துன்பங்களும் சோதனைகளும் என்னவென்று நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் அடுத்தது என்னவாகும் இந்த வாழ்க்கை என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீ இந்த வாழ்க்கையை தொடர்ந்து விட்டால் அது போதும். இவை அத்தனையிலும் இருந்து உனக்கு மீண்டும் நல்லதொரு புரிதல் கிடைத்துவிடும். மீண்டும் உனக்கு நல்லதொரு திருப்பங்களும் நடந்துவிடும். எல்லை கடந்த இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய காலம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நமக்கென இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் நடக்கிறது என்றாலும் அதை நம்மால் உணர முடிவது கிடையாது. என் குழந்தையே, ஒருவர் கடவுளிடம் கேட்டார், எல்லாம் ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நான் எதற்காக முயற்சி செய்ய வேண்டும்? எனக்கு நடக்கும் என்றால் நான் எதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒருவர் கடவுளிடத்தில் கேட்டிருக்கின்றார். கடவுள் சிரித்து கொண்டே என்ன சொன்னார் தெரியுமா? சில பக்கங்களில்தான் உன் முயற்சி போல என்று எழுதி இருக்கிறேன். அதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் முயற்சி போல நடக்கும் என்றுதான் நான் சொல்லி இருக்கிறேன். அதனால் உன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு விட்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய எதுவும் கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, சந்தோஷம் மட்டுமே இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட நமக்கு என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நமக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எப்பொழுதும் சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உணரும் பொழுது நமக்கு கிடைப்பது எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நமக்கு வருகின்ற நேரங்கள் அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை இந்த சூழ்நிலைகளை தாண்டி வருந்துவதை விடுத்து உனக்கு நடப்பது அத்தனையிலும் நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உண்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை கலங்காமல் உனக்காக உன் அம்மா தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இரு. இத்தனை நாளும் உன்னை பார்த்து வேடிக்கை கொண்டு சிரித்த மனிதர்கள் எல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் நீ அடையப் போகின்ற இமாலய வெற்றியை பார்த்து அன்னார்ந்து பார்க்கத்தான் வேண்டும். எல்லாமுமே சாதாரணமான காரியம் அல்ல. எல்லா விஷயங்களும் சர்வசாதாரணமாக நடந்து விடுவதும் அல்ல. இனிமேல் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு நாளும் உனக்கென நான் வருகின்ற இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவென்றாலும் சரி,
உனக்கானதை நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் பொழுது என் பிள்ளை அந்த இடத்தில் நீ மனத்தெளிவோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத குழப்பம் கொண்டு இருந்தாயானால் இந்த குழப்பம்தான் அதிகரித்து கொண்டே இருக்குமே தவிர நிச்சயமாக இந்த குழப்பம் உன் வாழ்க்கையில் எதை கொடுக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. என் குழந்தையே, எதுவென்றாலும் நாமாக ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு நம்மை தேடி வருகின்ற சந்தோஷங்களை என்னவென்று உணர்ந்து நாம் பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும். அத்தனையிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களும் நம்பிக்கைகளும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளுக்கு நீ நிச்சயமாக நல்லபடியாக கட்டுப்பட்டு நடக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியான சந்தர்ப்பங்களை கொடுத்து நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இனி என்னதான் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த வெற்றிக்கு நிச்சயமாக உனக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை தெரியப்படுத்தும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான வாழ்க்கையையும் நீ வாழ பழகிவிடும். எந்த இடத்திலும் தயங்காதே, எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாதே. உனக்காக நான் இருக்கும் வரை என் குழந்தை எந்த இடத்திலும் நீ கலங்கிவிட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நாம் தெய்வத்தின் அருளோடு வாழ்கிறோம் என்பதனை புரிந்து கொள். வெள்ளிக்கிழமையில் என் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பாக்கியம் உன்னை விட்டு எப்பொழுதுமே விலகாது. உனக்கு எல்லா நிலையிலும் பேரதிசயங்கள் நடக்கும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை கொடுக்கும். முன்பு நின்றது போல என் பிள்ளை எதற்காகவும் கலங்கி விடாமல் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் கவனமாக பெற்றுக்கொண்டால் அது போதும். அதுவே உன்னை பேரானந்தப்படுத்தும். அதுவே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். என்றும் என்றென்றும் நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு அம்மாவின் அன்பிற்காக நீ எப்பொழுதும் மனநிறைவோடு இருந்து விட்டால் அது போதும். உனக்காக இந்த தாய் தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் அத்தனையிலும் நிச்சயமாக நீ விரும்பியதை விட சிறப்பான விஷயங்கள் அத்தனையும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உன்னோடு நான் பயணிக்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனமாக தெரிந்து கொள். என் குழந்தையே, உண்டியலில் பணத்தை போட்டுவிட்டால் உன்னை உயர்ந்த மனிதனாக கடவுள் மாற்றி விடுவார் என்று நினைக்காதே. உணவுக்கு வழியில்லாமல் இருக்கும் மனிதர்களுக்கு உணவளித்தால் மட்டுமே உன்னை உயர்ந்த மனிதனாக தெய்வம் மாற்றுவார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லா நிலையிலும் உனக்காக உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணங்களில் நீ உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டால் இனி அத்தனையிலும் உனக்கான நல்ல மாற்றங்கள் வரும். இனி அத்தனையிலும் உனக்கான நல்ல திருப்பங்கள் வந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்காமல் இருந்து உன் வெற்றிக்கு எந்நாளும் நீ உத்திரவாதத்தோடு நிற்க வேண்டும். நான் வரும்பொழுது நான் எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி, நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறேனோ இல்லையோ, நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள். நீ எதிர்பார்க்கின்ற எல்லா மாற்றங்களையும் உனக்கென தந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி என் பிள்ளைக்கு இந்த வராகி நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி படுத்தி இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதையுமே யோசித்து கொண்டும் எதையுமே நினைத்து கொண்டும் வருந்தி கொண்டும் இருக்காது. இனி உனக்காக வரக்கூடியவை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை உண்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்கட்டும், என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கட்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தாயினுடைய அன்பிற்கு இங்கு ஈடு வேறு ஏதும் உண்டா? வராகியினுடைய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நான் சொல்லக்கூடியதையெல்லாம் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம், இந்த வாழ்க்கையின் வெற்றிகளை என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டிய நேரம். இனி எந்த இடத்திலும் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. அத்தனையிலும்
உனக்கானதை நான் உன் கைகளில் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லா ரகசியங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை அழகாக மீட்டெடுப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தயங்காமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களையும் நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.